ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராம பட்டாபிஷேக பூஜையை நாம எல்லாரும் கண்டுகளிச்சோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீராம ஜெயராமவை சொல்லுவோம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. சத்தம் பத்தாது, இவ்வளோ தலைகள் இருக்கும், கொஞ்சமாக தான் சத்தம் கேட்குது. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. இன்னும் ஒரு முறை கத்தி, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. இந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லும் போது மட்டும் நம்ம வெட்கமே பட வேண்டாம். பக்கத்தில் இருக்கிறவன் என்ன நினைப்பா, நம்ம கை தூக்கி பாடினா அசிங்கமா நினைப்பானோ நினைக்கவே வேண்டாம். நம்ம யாரை பத்தியும் வம்பு பேசல, நம்ம கடவுளுடைய நாமத்தை தான் சொல்றோம். அது யாருக்குமே நன்மையே செய்யக்கூடியது, அதனால வெக்கப்படாம சொல்லுவோம். அதனால தான் சொல்லுவார்கள், லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டணும் அப்படின்னு. லஜ்ஜைனா வெக்கம், வெக்கத்தை விட்டு நாமத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு. இந்து முன்னணி நடத்தக்கூடிய இந்த அற்புதமான ராம பட்டாபிஷேகம், ராமநாம லக்ஷ அர்ச்சனை வெகு சிறப்பாக நடந்தது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ராமநாமம் சொன்னோம். ஐயா அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார். தியாகராஜ சுவாமிகள் 96 கோடி தரம் ராமநாமம் சொன்னார். இதில் என்ன கணக்காகும்னா, நீங்க உங்க வாழ்க்கையிலேயே அதை அனுபவிக்கலாம். என்னன்னா, இந்த மணி வச்சிருக்கோம் இல்லையா, நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இந்த மணியை கொண்டு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காராம். சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு கணக்கு எழுதி வச்சுக்கிறார். இன்னைக்கெல்லாம் மிஷினே இருக்கு, கவுண்டிங் மிஷின். அமெரிக்காவில் போட்டால் டக்கு 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 டக்குன்னு அமுக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. அப்படி கவுண்ட் பண்ணும்போது 1000 ஆச்சு, 10,000 ஆச்சு, 1 லட்சம் ஆச்சு. வீட்டு கதவை எல்லாரும் தட்டுவான். நானும் ஏழை, என் வீட்டு கதவை அவன் தட்டுவான் அப்படின்னு ரொம்ப தயக்கமாக போய் கதவை திறக்கிறார். அப்போ யார் காட்சி கொடுத்தா அப்படின்னா, ஸ்ரீராமர் இதே கோலத்தோட காட்சி கொடுக்கிறார். ராமர் சீதை இல்லாம யாக சம்ரக்ஷண கோலத்துல விஸ்வாமித்திரரோட யாகத்தை காப்பாத்துறதுக்காக போறார் இல்லையா. சின்ன ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் இவர்கள் எல்லாரும் அதே கோலத்துல தியாகராஜருடைய வீட்டு கதவை தட்டி, என்னப்பா உன்னை பார்க்கதான்ப்பா வந்திருக்கேன்னு உடனே அவர் பாடுறார். பால கனகமய சேல சுஜன பரிபால அப்படின்னு இந்த பாட்டே தியாகராஜர் ராமரை பார்த்த உடனே தான் இது வருகிறது. இந்த அற்புதமான பூஜையினுடைய இந்த வைபவத்தில் ராமன் என் குழந்தை, நீங்க சொல்லுங்க. நம்ம வீட்டில் 1008 குழந்தைகள் இருந்தாலும் முதல் குழந்தை யாரு அப்படின்னா ராமன் தானே. நம்ம வீட்டில் எல்லா ஆண் குழந்தைகளையும் ராமரா தான் பாவிச்சு வளர்ப்போம். அதே மாதிரி எல்லா பெண் குழந்தையும் அம்பிகையாக தான் பாவிச்சு வளர்ப்போம், மகாலட்சுமியாக தான் கொண்டாடுவோம் இல்லையா. அப்படி ஆழ்வார்கள்லாம் ஒரு பாவத்தில் இந்த ராமனை பாடும்போது நமக்கெல்லாம் என்னவோ ராமன் என் குழந்தை. அதனால தான் அயோத்தியாவில் இப்போ ராமர் பிரதிஷ்டை ஆன உடனே எல்லார் வீட்லேயும் ஸ்வீட் பண்ணாங்க, எல்லார் வீட்லேயும் விளக்கேற்றினோம். ராமருக்கு எங்கேயோ பிராண பிரதிஷ்டை ஆகிறதுக்கு நம்ம எதுக்கு இப்படி கொண்டாடணும் அப்படின்னா, ஏன்னா ராமன் நம்ம வீட்டு குழந்தை. அவர் கடவுள் அப்படிங்கிறத விட கடவுளாக இருந்து ரொம்ப சுலபனாக நம்முடைய இல்லத்து குழந்தையாக பவனி வருகிறார் ஒரு வீட்லேயும். மன்னு புகழ் கோசலை தன் மணிவயிறுவாய் தவனே தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்துவே தாய் செம்பொன் சேர் கண்ணினர் மாமதில் புடி சூழ் கணபுரத்தின் கருமணி என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோன். இந்த ராமன் அப்படின்னாலே குழந்தைன்னா ராமாயணம் அப்படின்னு சொல்றோம். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், இந்த ராமாயணம் அழிஞ்சிருமா, இத்தனை பேர் கங்கணம் கட்டி கொண்டு நம்முடைய தர்மத்தை அழிக்கணும்னு பார்க்கும்போது கூட ராமாயணத்தை மறக்க முடியல நம்மளால. ராமாயணத்தை மறக்க முடியுமா? ராமரை மறக்க முடியுமா? சீதையை மறக்க முடியுமான்னா முடியாது. அப்படி ஏன் அப்படின்னா,
சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், இந்த உலகத்துல மலையும் கடலும் எந்த அளவுக்கு வரைக்கும் இருக்குமோ, எத்தனை காலம் இருக்குமோ அத்தனை காலம் ராமாயணமும் இருந்தே தீரும் அப்படிங்கிறது. எப்படி மலையும் கடலையும் மனுஷனால அழிக்க முடியாதோ, அப்படி ராமாயணத்தை ஆசைப்பட்டா கூட அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். இப்படி ராமாயணம் அப்படிங்கிறது ராம பிளஸ் அயணம் அப்படின்னு பிரிக்கணும். ராமரை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான பெருமை கொண்டது. நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், இன்னைக்கு ஒரு பெரிய படம் எடுத்து பல கோடி ரூபாயில படம் எடுத்தா கூட என்ன ஆகுது, 4 நாள்ல நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துருது, 4 நாள்ல லோக்கல் கேபிள்ல வருது. அப்போ பல கோடி ரூபாய் எடுத்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு மக்கள்லாம் பார்ப்பார்கள் அப்படின்னு ஆசைப்பட்டு எடுக்கக்கூடிய படமே 4 நாள்ல அவுடேட் ஆகும்போது, ராமாயணம் அப்படிங்கிறது எந்த யுகத்துல கொடுக்கப்பட்டது? திரேதா யுகத்து கதை இல்லையா? திரேதா யுகத்துல நடந்த கதை ராமாயணம். 4 நாள்ல வரக்கூடிய பணம் காணாம போகும்போது, திரேதா யுகத்துல வந்த ராமாயணம் இன்னைக்கு கலியுகம் இருக்கும்போது கூட அடிச்சு சொல்லப்படுகிறது. ராமரும் சீதையினுடைய கதையும் யாருமே சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு சொல்றது இல்லை இல்லையா? யாரும் சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு சொல்றது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அடிப்படை ராமாயணம் தெரியும், ரொம்ப நுணுக்கமா. சில பேர் பேர்கள்லாம் தெரியாதே தவிர்த்து அடிப்படையா யார் ராமன் யார் லக்ஷ்மணன் கூட தெரியாம நம்ம யாருமே இருக்க முடியாது. கோவிலுக்கு போகாதவன் கூட காதம் மூடிக்கணும்னு நினைக்கிறவன் கூட ராமாயணம் ஓரளவுக்கு தெரியும். அப்படி சொல்கிறார். ரொம்ப இந்த ராமாயணத்தை நீங்கள்லாம் எத்தனை தடவை கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. ஆனா ராமானுஜர் எத்தனை தடவை வேணா கேட்டார். ராமானுஜர் அவருடைய தாய் மாமா கிட்ட, திருமலை நம்பி கிட்ட 18 தடவை கேட்டார். என்னப்பா அதே கதை போர் அடிக்கலையா அப்படின்னா, அதே குரு தான் சொல்றார், அதே ராமானுஜர் தான் கேட்கிறார். அதே கதை தான், ஆளை மாத்தி இல்லை. ராமருக்கு ஹீரோவுக்கு பதிலாக லக்ஷ்மணனை ஹீரோவா போடலை, அதே ராமர் தான் ஹீரோ. ஆனா இந்த சரித்திரத்தை, இந்த கதையை 18 முறை கேட்கிறார். அடப்பாப்பா போர் அடிக்கிறது, கேட்ட கதையை எவ்வளோ தரம் கேட்கறதுன்னு அவர் சொல்ல. ஏன்னா ராமாயணம் எத்தனை தரம் கேட்டாலும் தித்திக்கக்கூடிய தேன் போன்றது அப்படிங்கிறார். எத்தனை தரம் கேட்டாலும் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். முதல் தரம் கேட்கும் போது ஒரு புது விஷயம் தெரியும், 2வது தரம் கேட்கும் போது புது ஒரு ஆங்கிள் நமக்கு தெரியும். ஒரு வாழ்வியல் பாடமே ராமாயணத்துல இருக்குன்னு சொல்லலாம். அது ஏதோ கதை அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்க முடியாது. வாழ்வியல் பாடமே, எப்படி ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு அம்மா எப்படி இருக்கணும், ஒரு சகோதரன் எப்படி இருக்கணும், எந்த காலகட்டத்தில் எப்படி எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் ராமாயணத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ராமாயணம் இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு கேள்வி, ராமாயணத்தில் மொத்தம் எவ்வளோ ஸ்லோகம்னு தெரியுமா? ராமாயணத்தில் எவ்வளோ ஸ்லோகம்னு தெரியுமா? சரி, நான் இந்த தடவை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கணும். பேச்சு முடியும் போது திருப்பி ஒரு தடவை கேட்பேன், ஞாபகமா சொல்லணும். சரியா? 24,253 24,253 எவ்வளோ? 24,253. ரொம்ப நமக்கு ராமாயணம் தெரியலன்னா கூட எத்தனை ஸ்லோகம், எத்தனை காண்டம் இருக்கு, யார் ஹீரோ யார் ஹீரோயின், இதெல்லாமாவது அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 24,253 ஸ்லோகங்கள் இருக்கு. 500 சர்க்கங்கள். சர்க்கங்கள்னா என்னன்னா காண்டங்கள், சாப்டர் சொல்லுவோம் இல்லையா புக்கில், அந்த மாதிரி 500 சர்க்கங்கள். 7 காண்டம்னு நம்ம சொல்ல மாட்டோம். 7 காண்டம்னு சொல்லாம 6+1 அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அதை 7ன்னே சொல்லாம அப்படின்னா 6+1 ஏன் சொல்லுவோம் அப்படின்னா, 6 நடந்தது, 1 நடக்க போறது. அப்போ வால்மீகி எழுதும் போது 6 காண்டம் முடிஞ்ச காண்டம், அடுத்த காண்டம் 7வது காண்டம் உத்தர காண்டம் நடக்க போற காண்டம். அதனால 6+1 அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல நாரதர் தான் ராமாயணத்தோட கதைய வால்மீகிக்கு சொல்ற. அப்புறம் வால்மீகிக்கு அப்படியே படமா வருது, சினிமா படம் மாதிரி வருது. வந்த உடனே ஒரு கட 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 கடன்னு எழுதுறார். அப்படிதான் ராமனுடைய கதை நமக்கெல்லாம் வந்தது. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. ஐயோ ரொம்ப ராமநாமா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு மகான் ரொம்ப அழகா சொன்னார். ராமநாமா எதை மாதிரி இருக்கான்? கல்கண்டு மாதிரி இருக்கான். எதை மாதிரி இருக்கு? கல்கண்டு மாதிரி இருக்கு. அது ரொம்ப அழகா பாடின நகைச்சுவையா,
ராமநாமமே கல் கண்டு அதை அறியாதவன் கல் குண்டு அப்படின்னார். ராமநாமம் கல்கண்டுங்கிறத தெரிஞ்சுக்காதவன் கல் குண்டுக்கு சமானம் அப்படின்னா. இப்படி இந்த வேதங்கள்லாம் ரொம்ப தாபப்பட்டுதான் நான் ஏதாவது ராமருக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் வேதங்கள். என்னென்ன 4 வேதங்கள்? ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள். ஆசைப்பட சரி உன் உருவமா ராமாயணம் இருக்கும்னார். அப்ப நமக்கு வேதம் படிக்க முடியலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். ராமாயணத்தை படிச்சா வேதத்தை படிச்ச பலன் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். வால்மீகிக்கு ஒரு சந்தேகம். அவர் கேட்கிறார், ஒரு ஸ்லோகத்துல கேட்கிறார். யாருக்கிட்ட கேட்கிறாருன்னா நாரதர்கிட்ட. என்னப்பா நீங்க 3 லோகத்துக்கும் போயிட்டு வரீர் நாரதரே, அவருக்கு என்ன வேலை? 3 லோகத்துக்கும் போயிட்டு வருவார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், நான் நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆள் உலகத்துல இருக்கா நான் கேட்டேன். என்ன அப்படின்னா என்ன மாதிரி அப்படின்னா அவன் உண்மை பேசணும். சாரி ரொம்ப கஷ்டம் அப்படின்றோம் இல்லையா? எப்பவுமே நம்மளால உண்மை பேச முடியுமா அப்படின்னா உண்மை பேசணும்னு நினைச்சா கூட சில சந்தர்ப்பத்துல போய் பேச முடியாத சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் இல்லையா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. எந்த காலகட்டத்திலையும் உண்மைதான் பேசணும். இருக்கானா அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றார், சத்தியம், உண்மையை பேசணும். அடுத்தது அழகு, அழகா இருக்கணும், படிப்பு இருக்கணும், வீரம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு வீரியவானா இருக்கணும். வீரியவானா என்ன? பார்க்குறவனெல்லாம் அடிக்கக்கூடாது, அவன் உண்மையான வீரனா இருக்கணும். தர்மஜன், எல்லா விதத்திலையும் தர்மத்தை கொண்டாடுபவனா இருக்கணும். செய்நன்றி மறவாதவனா இருக்கணும். அவன் சத்தியத்தை கடைபிடிக்கிறவனா இருக்கணும். இப்படின்னு 16 லிஸ்ட் போட்டார். எத்தனை லிஸ்ட்? 16 லிஸ்ட் போட்டு இந்த 16 லிஸ்ட்லயும் இருக்கிற ஒருத்தரை நீங்க பார்த்திருக்கீர்களா அப்படின்னு யார்கிட்ட கேட்டார்? வால்மீகி நாரதர் கிட்ட கேட்கிறார். ஏன்னா நீங்க தான் திரிலோக சஞ்சாரி, 3 லோகத்துக்கு போயிட்டு வரீர் அப்படின்னு. உடனே வால்மீகி நினைச்சார், அப்படி எல்லாம் யாரும் இல்லப்பா, ஒரு குணம் இருக்கிறவனே உலகத்துல இல்ல, நீ 16 குணத்தையும் சேர்த்து வச்சு ஒருத்தங்கிட்ட கேட்கிற, சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லுவார் நினைச்சா. உடனே நாரதர் சொன்னார், இருக்கானே அப்படின்னா. என்னது இருக்கானா அப்படின்னா? ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இந்த காலத்துல இருக்கானா அப்படின்னு திரும்பி கேட்கிறார். பழகாலத்துல கேட்கலப்பா, இந்த காலத்துல. அதுக்கு நாரதர் சொல்றார், இருக்கானே அப்படின்னு சொல்லி வேகமா சொல்றார். என்ன சொல்றார்? ஸ்ரீராமர் பிறந்ததும், ஸ்ரீராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு போனதும், சீதையோட கல்யாணம் நடந்ததும், கைகேயி வரம் கேட்டதும், ஸ்ரீராமர ஜானகியோட லக்ஷ்மணரோட காட்டுக்கு போனதும், பரதன் வந்து பாதுகையை வாங்கி கொண்டு பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணதும், சீதையை அபகரித்து கொண்டு போனதும், சுக்ரீவனுடைய சகாயம் பெற்றதும், வாலிபதம், ஹனுமார் கடல் தாண்டி போய் சீதாதேவியை பார்த்து மோதிரம் பெற்றது, சீதாதேவிடம் இருந்து சூடாமணியை வாங்கி ராமரிடம் கொடுத்தது, ராமராவண யுத்தம், ராவண வதம், ராமர் சீதாதேவியை மீட்டுக் கொண்டு அயோத்தியாவுக்கு வந்து ராம பட்டாபிஷேகம் உடைய எல்லா நிகழ்ச்சியும் 100 ஸ்லோகம் நாரதர் சொல்லி முடிக்கிறார் வால்மீகி கிட்ட. அதனால அது பேர் தான் சம்க்ஷேப ராமாயணம்னு நம்ம சொல்லுவோம். அது பேர் என்ன? சம்க்ஷேப ராமாயணம் அப்படின்னு. 100 ஸ்லோகத்துல கதையை முடிச்சிட்டார். இவ்வளோ 24,000 சொச்ச சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்காரு. ஷார்ட்டா சுருக்கமா 100 ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சார். அப்படி இருக்க இது ஒரு பெரிய கடல் ராமாயணங்கிறது. ராமன் என் குழந்தை அப்படின்னா ராமனுடைய பெருமையை சொல்லி முடிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ராமனுடைய ரொம்ப அழகாக சொல்கிறார்கள். ராமனுடைய பிறந்த வைபவத்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த ராமாயணம் என்னமோ நம்ம மட்டும்தான் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது இல்லை. உலகம் முழுக்க ராமாயணம் கொண்டாடப்படுகிறது. ராம் கியான் அப்படின்னு தாய்லாந்து மக்கள் கொண்டாடுகிறார்கள். லாவோஸ்ல ராம் அப்படின்னு கொண்டாடுகிறார்கள். பர்மா மக்கள் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் கொண்டாடக்கூடிய ராமாயணத்துக்கு பேர் யமசத்ஸா அப்படின்னு பேரு ராமாயணத்துக்கு. அதே மாதிரி அசாம்ல சப்தகாண்ட ராமாயணம்னு பேரு. கேரளாவில் ராமச்சரித்தம்னு சொல்லுவார்கள். இந்தோனேஷியால ககாவின் ராமாயணம் சொல்லுவார்கள். கம்போடியால த ரீம்கர் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்படி விதவிதமான ராமாயணங்கள் உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது. சரி, ராமாயணம் பெரிய கடல், அதுல ராமன் அவதாரம் செய்தது அப்படிங்கிறது அதோட பெருசு. அதுக்கெல்லாம் நம்ம போனோம்னா இன்னைக்கு விழாவே முடியாது. அதனால இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சுருக்கமா சொல்றேன். இந்த வால்மீகி கொண்டாடாத சில இடத்த குட்டி ராமன் பிறந்து விட்டான் அப்படின்னு உடனே ஒரு குழந்தைன்னா கிருஷ்ணன் வெண்ணை திருடி விஷமம் பண்ணதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? கிருஷ்ணன் வெண்ணை திருடி விஷமம் பண்ணது தெரியும். அதே மாதிரி ராமன் என்னென்னலாம் விஷமம் பண்ணான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்கிறார். யார் சொல்றா அப்படின்னா துளசிதாசர். அவர் சொல்றார்,